ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பிரிக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, போட்டோட ஏர்டாப்ஸ் 131 ஒயர்லெஸ் இயர்பட்ஸை பற்றி தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுறாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த சேனல் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இந்த பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுருவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்செட்டோட கேஸ். ஸோ இப்போ இதை வெளியெடுப்போம். ஸோ கேஸ் நான் நினச்சத விட சின்னதாக தான் இருக்குது. நான் கேஸோட லெட்டை தெரியாமல் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அது முன்னாடி இந்த லைட்டெல்லாம் வந்துட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இயர்பட்ஸோட மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கோத்ரூ பண்ணலாம் அப்புறமேட்டு. வேறு என்ன இது இல்லாமல் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு போட் அவங்களுடைய ப்ராடக்ட் லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் வாரண்ட்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் வந்துட்டு கேபிள் தான் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பர்பஸ்க்காக. டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடாப்டர் கொடுக்கல, ஒயர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை. இவ்வளோ தான் வந்து பாக்ஸில் இருக்குது. இப்போ இந்த சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளோட இயர்பட்ஸை நம்ம வெளியே எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது என்னென்னு. கேஸே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிளாஸியாக தான் கொடுத்துருக்காங்க. இயர்பட் பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. நான் நினச்சத விடவே சின்னதாக தான் இருக்குது. அதே மாதிரி லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வெயிட் ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ ஆனால் அந்த இயர்க்குள்ளே வைக்கிற அந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்தளவு பெரிய ஏரியாவாக இருந்தால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். பில் குவாலிட்டி வைஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். அதேமாதிரி வந்துட்டு சின்ன இயர்பட்ஸ் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜிங்க்கு வந்துட்டு அந்த இது பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேஸில் வைக்கும்போது சார்ஜ் ஆகும். இப்போ இந்த இயர்பட்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்துட்டு ப்ளூடூத் வெர்ஷன் 5 கொடுக்குறாங்க. ஸோ ப்ளூடூத் வெர்ஷன் 5 இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு ஒரு ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதில் டிரைவர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 13 மில்லிமீட்டர் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்துட்டு 13 mmங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு பேஸ் ஆகும் நல்லாவே கிடைக்கும். ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மியூசிக் ப்ளே டைம் வந்துட்டு அப் டு 3 ஹவர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜிங் கேஸை யூஸ் பண்ணி வந்துட்டு 4 டைம் அப் டு 4 டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அப் டு 12 ஹவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ளேபேக் டைம் வந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை டைம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 100 ஹவர்ஸ் வரைக்கும் ஸ்டாண்ட் பை டைம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி, இந்த சார்ஜருக்கு பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 650 மில்லியாம்ப் வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த 2 இயர்பட்ஸையும் ஒவ்வொரு இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 மில்லியாம்ப் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இயர்பட்ஸும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா டோட்டலாக 80 மில்லியாம்ப் பேட்டரி. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 4 டைம் வரைக்கும் இந்த சார்ஜிங் கேஸை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட சார்ஜிங் டைம்னு பார்த்தீங்கன்னா அப் டு 2 ஹவர்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஹவர்ஸுங்கிறது ஓகே தான், ஓரளவுக்கு வந்து அக்செப்டபுளான ஒரு டைமிங் தான். இந்த இயர்பட்ஸில் நமக்கு சில அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போட்டோட ப்ராடக்ட் மேக்ஸிமம் எல்லா ப்ராடக்ட்டுமே எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பாஸ் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டனை யூஸ் பண்ணி சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்துட்டு அதில் ஒரு சிலது வந்து சொல்கிறேன். ஸோ இதை 2 செகண்ட்ஸுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் 3 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு மேனுவலாக பவர் ஆன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி 5 செகண்ட்ஸ் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு இதை வந்துட்டு மேனுவலாக சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியும். அதே மாதிரி ட்ரிபிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இயர்பட்ஸை வந்து ரீசெட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சில அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்துட்டு இந்த மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ண முடியும். இப்போ இந்த இயர்பட்ஸை வந்துட்டு எப்படி சார்ஜ் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கேஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது முன்னாடி இருக்க அந்த 3 எல்இடியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் இண்டிகேட்டர். ஸோ எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸை நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்துட்டு நீங்கள் அதுக்குள்ளே அந்த கேஸ்க்குள்ளே எடுத்து இப்படி இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும்.
ஸோ அது வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு உள்ளே வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அந்த சாலிட் ஒயிட் எல்இடி வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுது. ஸோ சார்ஜ் ஆகுறத. ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 2 ஹவர்ஸ் இல்லை 2 ஹவர்ஸ்க்குள்ளே ஆகிற மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 பாயிண்ட் சார்ஜ் இருக்குது அந்த கேஸில். உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வித்தின் 2 ஹவர்ஸ் வந்துட்டு இது சார்ஜ் ஆகிடும் மேக்ஸிமம். இப்போ இந்த இயர்பட்ஸை எப்படி நம்ம மொபைலோட பேர் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பேர் பண்ணுற வரைக்கும் அந்த கண்டினியூஸ் பிளிங்க் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ இருங்க, நான் இப்போ பேர் பண்ண ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேர் கொடுக்கணும். இப்போ பேர் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூஸ் பிளிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லாங் பிளிங்க் தான். ஸோ ஒரு பர்டிகுலர் டைமுக்கு ஒரு டைம் வந்து அப்படி மாதிரி பிளிங்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பேர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு வீடியோ வந்துட்டு ப்ளே பண்ணுவோம். ப்ளே பண்ணி நான் உங்களுக்கு அந்த எம்எஃப்பி பட்டன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணுறோம். இப்போ ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த எடுத்து அந்த எம்எஃப்பி பட்டனை ஒரு சிங்கிள் டேப் பண்ணுங்கள். சிங்கிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சிங்கிள் டேப் பண்ணணுமே பாஸ் ஆகிடும். மறுபடியும் வந்துட்டு ஒரு சிங்கிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வேறு எதுவும் பெருசாக உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கிற மாதிரி தெரில. ரீசெட் பண்ணுறதுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அவ்வளோவா தேவைப்படாது. இப்போ இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் இதை ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் உண்மையிலுமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இந்த சவுண்ட் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் சில கால்ஸும் பேசி பார்த்தேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சில கால்ஸ்லாம் பேசி பார்த்தேன். ஸோ மைக் கிளாரிட்டியுமே வந்துட்டு நல்லாயிருக்கு. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக கேட்குதுன்னே வந்துட்டு அவங்க ஃபீட்பேக் சொன்னாங்க. ஸோ வந்துட்டு சவுண்ட் கிளாரிட்டி அப்புறம் மைக் கிளாரிட்டி ரெண்டுமே வந்துட்டு ரொம்பவே இதில் இந்த ஹெட்செட்டில் நல்லாயிருக்கு. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் முன்னே சொன்ன மாதிரி நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி என்ன டெக் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்கிறதையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.